வாதுபட்டி புதூர், அதாவது நடிகை மிருனாள் தாக்கூர் இன்னைக்கு பளிச்சுன்னு ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். அதாவது தனுஷும் நானும் ஒரு ப்ரொமோஷன் விழாவில், அதாவது சன் ஆஃப் சர்தார் 2 அப்படிங்கிற அந்த பட ப்ரொமோஷன் விழா சந்திச்சுக்கிட்டோம். அவர் என்னுடைய கையை பாசமாக பற்றினார். மற்றபடி நானும் பாசமாக அவர் கன்னத்தோடு கன்னம் லேசாக உரசினேன், நெருக்கமாக இருந்தோம், அவ்வளோதான். மற்றபடி இதெல்லாம் காதல்னு சொன்னால் எப்படியாங்க ஆகுறது? இதெல்லாம் நினச்சா எனக்கு சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்குறாங்க. இப்படி தான் பல நடிகைகளும் இப்படி தான் சொல்கிறாங்க, பல நடிகர்களும் இப்படி தான் சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக நடிகைகள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் பேசுவாங்க. அப்புறம் திடீர்னு ஓடி போனார்கள் அப்படின்னு தகவல் வரும். அப்புறம் திடீர்னு தன் கணவனை விவாகரத்து செய்தார்கள் அப்படின்னு தகவல் வரும். அப்புறம் திடீரென்று குறிப்பிட்ட நடிகரை திருமணம் செய்து கொண்டார்கள். பிரச்சனைக்குரிய நடிகராக இருந்துட்டு இருப்பாங்க. இவங்க இந்த மாதிரி பேசுவாங்க, விட்டு போன மாதிரி, ஒன்றுமே தொடர்பு இல்லைங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்புறம் அந்த நடிகரோடு திருமணம் அப்படிங்கிற விஷயமும் வந்துடும். இது மாதிரி பல விதம் பார்த்தாச்சு. அதுக்காக நடிகை மிருனாள் தாக்கூர் பேசுகிறத நம்ம டக்குன்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. பட் இருந்தாலும் தனுஷ் வாயிலேருந்து இன்னும் அந்த விஷயம் வரல. ஆமாம், அவர் என்ன சொல்ல போகிறார் அப்படிங்கிறது கட்டாயமாக அடுத்தடுத்து எப்படியும் தெரியத்தான் போகுது. இருந்தாலும் ரெண்டு பேருமே ஃப்ரீயாக தானே இருக்கிறாங்க. இந்த அம்மா கல்யாணம் பண்ணலை, மற்றபடி அவர் டைவர்ஸ் ஆனவர். அதாவது இதில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். அஸ்ட்ராலஜிலாம் பார்க்கக்கூடிய சமயத்தில் தனுஷும் மிருனாள் தாக்கூரும் ஒரே ராசிக்காரர்கள், சிம்ம ராசிக்காரர்கள். அதாவது தனுஷ் பிறந்து 28/7/1983, அவருக்கு 42 வயசு ஆகுது. நடிகை மிருனாள் தாக்கூர் பிறந்தது 1/8/92, 33 வயசு. புரிஞ்சுங்களா? இந்த அடிப்படையில் பார்க்குறப்ப ரெண்டு பேருமே அவங்களுடைய ஜாதகத்தின் அடிப்படையில் சிம்மராசிக்காரர்கள் அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. நெருக்கம் 9 வயசு டிஃப்ரெண்ட். கட்டாயமாக திருமணம் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. அவர் டைவர்ஸ், இந்த அம்மா இன்னும் கல்யாணம் ஆகாதனவர். அதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கக்கூடிய சமயத்தில் போன 2.5 வருஷத்துக்கு முன்னாடி தனுஷுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் டைவர்ஸ் ஆச்சு. அப்போ 7ஆம் இடத்துல சனி, குரு 10ல் இருந்தார். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? குரு 10ல் இருந்தால் பதவி பறிபோகும். கலஸ்தர் தானே 7ஆம் இருக்கிறப்ப கட்டாயமாக டைவர்ஸ், மற்ற குடும்ப பிரச்சனை கட்டாயமாக வரும். அதன் அடிப்பில் அவர் டைவர்ஸ் ஆனார். இன்னைக்கு அப்படி இல்லை. ரெண்டு பேர்த்துக்குமே, ஏன்னா ரெண்டு பேருமே சிம்மராசிக்காரங்க, அப்படிங்கிற ரெண்டு பேர்த்துக்குமே குரு 11 வந்துட்டார். 11 வந்தாலே செல்வம் கொடிக்கும். குரு பலன் வந்தாச்சு. அதே நேரத்தில் சனி 8ல் மாறிட்டார். அப்படிங்கிறப்ப அது ஒன்றும் மிக பெருசாக சொல்ல முடியாது. அப்படிங்கிற குரு பலன் வந்தாச்சு. அப்படிங்கிறப்ப கட்டாயமாக திருமணம் செய்ய நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் மறைக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. தனுஷ் மிருனாள் தாக்கூர் நான் சொல்லிக் கொள்வது, ஆமாம், இருவரும் ஆமாம் குடும்ப வாழ்க்கையில் இணைந்து கொண்டால் எல்லோருக்கும் சந்தோஷமான விஷயம்தான். அதில் மாற்று